இப்போ நடக்கிற ஆட்சி கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணிப்பேன்பா. அடுத்த தோட்டங்கள் ஏன் வெளியே காமிக்கல அப்படின்றதுக்கோசம் எவ்வளோ சண்டை சச்சரவு வந்தாலும் விஜய் சமாளிச்சிருவாரு. அடுத்தவங்க சமாளிக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் குறிக்கோள். அதனால அப்படியே ஓரமாக வச்சிருக்காரு. எலெக்ஷன் கிட்ட நெருங்க ஒவ்வொருத்தர வெளியே அனுப்புவார். அப்போ தெரியும் என்னான்ட்டு. 2026 டிவிகே ஆட்சி அமைந்தா தமிழ்நாடு எப்படி இருக்கும்? 2026 டிவிகே ஆட்சி நடந்ததுன்னா இந்த ரோடு பற்றி எப்படி இது பற்றியா, இந்த ரோடு கிளீனாக இருக்கும், வண்டி சீக்கிரமாக கெட்டு போகாது, உலகமே பார்த்தா இந்த உலகமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு உலகமே பெஸ்ட்டாக இருக்கும். தமிழக வெற்றி கழகம்னா அடுத்த முதலமைச்சர் நினைக்கிறேன்பா. முதலமைச்சர் தான். எதை வச்சு நான் சொல்றீங்க? மக்கள் மத்தியில் நல்ல ஸ்பீச் இருக்கு, நிறைய வரவேற்பு இருக்கு, அதனால சொல்றேன். என்னதான் இருந்தாலும் ஒரு நடிகர்னோ அதெல்லாம் சும்மா கை தட்டுறதுக்கும் விசில் அடிக்கிறதுக்கும் அந்த கூட்டம்னோ நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. சில மத்தியில் அப்படி இருக்கலாம், சில பேர் இருக்கலாம். ஆனால் நான் வந்து கன்சிலாவே அப்படி தான் இருக்கேன். ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2026 அடுத்த யாரும் பார்த்தா டிவிக்கு என்ன சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு வந்தா நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா அது இவங்களுக்குள்ள ஒரு பயம் தோணுது, வேறு எதுவும் கிடையாது. பயப்படுறாங்க போல இருக்கு. அடுத்த அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அடுத்தது இவர் தான் வரப்போறாரு அப்படின்னு பயத்தில் இவங்க அப்படியே தடுமாறுறாங்க, வேற எதுவும் கிடையாது. இல்லைப்பா, ஏதாவது இதே வந்து ஒரு இந்த கேள்வியே தப்பான கேள்வி தான். இவங்க பயன்ட்டாங்கன்றது இதுலேயே தெரியுதுங்களா. லாஸ்ட்டாக நம்மளால் ஒரு மாநாடு பண்ணாரு, அது எவ்வளோ கூட்டம், யாருமே சந்திக்க முடியாத கூட்டம். இப்போ வந்து இன்னொரு போட்டிருக்காருன்னா இது இன்னும் அதுக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதோட பிரம்ம கூட்டம் வராது. சின்ன ஸ்மால் ட்ரையல் தான் காமிச்சார் நம்ம ஆளு. இப்போ இந்த கூட்டத்தை பார்த்து நம்ம ஆளுங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட முழுசா இல்லை. இந்த நிலைமையில விஜய் தவிர மற்றவங்க யாரும் வெளியே தெரிய மாட்டாங்கன்னோ இவங்களை நம்பி எப்படி ஓட்டு போறதுன்னு மக்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மட்டும் தெரியுறாருன்னா விஜயை வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன் வெளியாட்கள் வெளியே காட்டல அப்படின்னா நம்ம ஆளுங்க அந்த மாரி ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால கிளைமேக்ஸ்லாம் காட்டலாம், அதனால பொறுத்து போயிட்டு இருக்காப்பல. அதில் கிளைமேக்ஸ்ல தேர்தலுக்கு ஒரு வாரத்து மணி காட்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. அப்போ காமிச்சு போகிறோம், அப்போ பார்த்துக்கலாம். அதுதான் என்னோட கருத்து கணிப்பு, அதுதான், வேற எதுவும் கிடையாது. போலீஸால லாக்அப் டெத்தில் கொல்லப்பட்டார்ல அஜித்குமார், அவங்க வழக்கு வந்தப்போ அதுக்கு பெரிய போராட்டமே நடத்தினார் விஜய், டிவிகே தலைவர் விஜய். ஆனா ஏன் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினுக்கு எந்த ஒரு குரலும் கொடுக்கல அவரு? ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினுக்கு எந்த இதுவும் தரலன்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் ஆன்சர் பண்றேன். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அவர் தெரிஞ்சு பண்ண அவசியம் கிடையாது இல்லையா? அவர் தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையா? எதுக்கு விளம்பரம் வேணான்னு சொல்றேன். விளம்பரம் தேவையில்லை. எங்க ஆளுக்கு தெரியாம பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கலாம். அவள் தான் டிவிகேவோட அடையாளமா விஜய் மட்டும்தான் இருக்காரு. அவரை நம்பி தாராளமா ஓட்டு போடலாம். ஆனா அதுக்குன்னு அவர் கூட நிக்கிற எல்லாரையும் நம்பி ஓட்டு எப்படி போறதுன்னு மக்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது, மக்கள் நினைக்கிறது டிவிகே மட்டும் விஜய் ஃபேஸ் மட்டும் தான் நினைக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் விஜய் ஏன் அந்த இன்னும் அடுத்த தோட்டங்கள் ஏன் வெளியே காமிக்கல அப்படின்றதுக்கோசம் எவ்வளோ சண்டை சச்சரவு வந்தாலும் விஜய் சமாளிச்சிருவாரு. அடுத்தவங்க சமாளிக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் குறிக்கோள். அதனால அப்படியே ஓரமாக வச்சிருக்காரு. எலெக்ஷன் கிட்ட நெருங்க ஒவ்வொருத்தர வெளியே அனுப்புவார். அப்போ தெரியும் என்னான்ட்டு. 2026 டிவிகே ஆட்சி அமைந்தா தமிழ்நாடு எப்படி இருக்கும்? 2026 டிவிகே ஆட்சி நடந்ததுன்னா இந்த ரோடு பற்றி எப்படி இது பற்றியா, இந்த ரோடு கிளீனாக இருக்கும், வண்டி சீக்கிரமாக கெட்டு போகாது, உலகமே பார்த்தா இந்த உலகமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு உலகமே பெஸ்ட்டாக இருக்கும். டிவிக்கு ஆட்சி நடந்தாலே உலகம் பெஸ்ட்டாக இருக்கும். ரோடு குள்ளின் தொழிலுமா இருக்காது, நல்ல பிளேன் ரோடாக இருக்கும். ரோட்டு வரி டாக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, சப்போஸ் இப்போ நடக்கிற ஆட்சியை கண்டினியூ ஆச்சுன்னா, இப்போ நடக்கிற ஆட்சி கண்டினியூ ஆச்சு நான் சூசைட் பண்ணிப்பேன்.